பகவத்கீதைனா என்னது? பகவத்கீதை என்பது மகாபாரதத்தின் ஒரு பகுதி. குருச்சேத்திர போர் தொடங்கும் மீன் இந்த போர் தேவைதானா என்று அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சின்ன சந்தேகத்தை தீர்த்து வைக்க கண்ணன் உரையாடல் மூலமாக கூறினார். பகவத்கீதை யாருக்கு பொருந்தும்? உனக்கு பொருந்துமா இல்ல எனக்கு பொருந்துமா இல்ல தமிழ்நாட்டுக்கே பொருந்துமா இல்ல இந்தியாவுக்கே பொருந்துமா? யாருக்கு பொருந்தும்? ஹேமவசிதா இறைவனால படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் இந்த பகவத்கீதை பொருத்தம் தான். சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லா உயிருக்கும் பொருத்தம் தான். 8 அதிகமான இருக்குது, நம்ம ஃபுல்லா அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 பாயிண்ட் நான் சொல்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம் ஆன்மாவை தவிர உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீங்க சொல்றத விளக்கி சொல்லுங்க. ஹேமவசிதா, கண்டால பார்க்கிற எந்த பொருளும் நிரந்தரம் கிடையாது. நம்ம ஆன்மா மட்டும்தான் உலகத்திலேயே நிரந்தரம். அதனால நம்ம தானம் பண்ண தர்மம் பண்ணணும். அதத்தான் நம்ம ஆன்மாவுக்கு வெளிச்சம் கொடுக்கும், புனிதப்படுத்தும். சோ தானம் பண்ண தர்மம் பண்ணணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், நம்மளோட கடமைய செஞ்சுட்டே இருக்கணும். யாருக்கானு எதுக்கானு வெயிட் பண்ணவே கூடாது. கடமையா என்னது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ ஒரு எறும்பு கூட கடமை இருக்கு. உணவை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். வெயில் காலத்துல, மழை காலத்துல அந்த எறும்பு பொத்துலயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு எறும்புக்கே குட்டி கடமை இருக்கப்ப மனுஷனா பண்ற நம்மளுக்கு எவ்வளவு கடமை இருக்கும். சோ அதை புரிஞ்சு அதெல்லாம் செயல்படணும். கடமையை தவறக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், தோல்வியா வெற்றியா யோசிக்காம செயல்படணும். இப்ப ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல தோல்விட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காம அந்த கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா ஃபுல் எஃபர்ட் போடணும். அப்புறம் வெற்றி ஆயிடும். ஃபோர்த் பாயிண்ட், நம்ம ஆசையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அது எப்படி வச்சுக்கிறது? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அத ஒரு கதை மூலமான சொல்லிட்டா? சரியா? ஓகே. ஒருத்தமே ஒரு கட்டில பார்த்துட்டு ஒரு கண்ணாடி அவன் கால் கிட்ட வச்சிருந்தானா. அத நாளைக்கு மார்க்கெட்ல வித்துட்டே ஒரு கோழி வாங்கலாம். நெக்ஸ்ட் கோழி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆட்டுக்குட்டி வாங்கலாம். அப்புறம் மாடு பண்ணை வைக்கலாம். அப்புறம் கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டுப்பண்ணை 3 வச்சா
வீடு அசிங்கமா இருக்கு, நல்லா வீட பங்களா மாதிரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களா மாதிரி கட்டினா போதுமா, அதுக்கு முன்னாடி கார் வச்சதான் நல்லா இருக்கும் அப்படின்னு காரை வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. அப்ப அவர் அழகான கேர்ளா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. பக்கத்துல உட்கார வச்சு அதுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், அவ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்கலாட்டி ஒரே என்ன செய்யணும், ஒரே எட்டிடணும் அப்படின்னு ஒரே எட்டுனா அங்க அவ வச்சிருக்க கண்ணாடியும் கீழே விழுந்து சுக்குனரா போயிடுச்சு. ஐயோ ஐயோ, இதுதான் பேராசை பாப்பா. வீப்பா ஐயோ, நம்ம வருமானத்துக்குள்ளதான் நாம செலவா வச்சுக்கணும். அதுக்கு வருமானத்தை மீறி வச்சோம்னா அது பேராசையில கடைசியில போய் முடியும். பெரியவங்க சொல்லிருக்காங்க, நீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா? துன்பத்துக்கு காரணம் ஆசை. ஆசைய ஒளி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், நம்ம கட்டுப்பாட்டை மீறி போக கூடாது. அப்புறம் அந்த கதை மாதிரியே இருக்கும். போனா நீங்க தானே போன என்ன கேட்டீங்க? மேடம் சொல்லுங்க. நம்ம பொதுநலத்தோட இருக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் பொதுநலோட செயல் செய்யணும். அந்த பொதுநலமா அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நடந்து போறோம், வழியில ஒரு முள்ளு கிடக்கு, நம்ம தாண்டி போடணும்னா அதுக்கு பேரு சுயநலம். சுயநலம். அந்த நம்ம மனசுக்குள்ளேயே நடிச்சுட்டா, கண்ணு தெரியாம வந்து முடிச்சுட்டா, காவுக்கு தெரிச்சுட்டா என்ன பண்றது? தாத்தா பாட்டி வந்து முடிச்சுட்டா காவுக்கு தெரிச்சுன்னா என்ன பண்றது? குழந்தை பாப்பால பார்த்தா காவுக்கு தெரிச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு மனசுல வச்சு டஸ்ட்பின்லயோ இல்ல கால் படாத இடத்துலயோ போட்டா அதுக்கு பேரு பொதுநலம். அப்படி போட நம்ம முட்டும் நல்லா தான் போதும் அப்படின்னு சொல்லி தாண்டி போறோம்னு பாருங்க, அதுக்கு போய் தான் சுயநலம். சுயநலம் யாருக்கும் இருக்க கூடாது, பொதுநலத்தோட இருக்கணும். ஓகே ஓகே. சமநிலை தன்மையோட இருக்கணும். அப்படிதான் பணக்காரங்க இவங்க ஏழைக்காரங்க, இவங்க டீசென்டானவங்க இவங்க டீசென்ட் இல்லாத அப்படின்னு இல்லாம எல்லாமே ஒரு உயிர் தான் அப்படி நினைச்சிட்டு பாரபட்சம் இல்லாம செயல்படணும். 7th one, கோவம் நம்மளையும் நம்ம சுற்றித்தாரி அழைக்கும். சோ கோவப்படக்கூடாது. கோவம்னா இத கோவம். 8th one, எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காங்க. எப்படி காத்து இந்த எர்த் ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி இந்த எர்த் ஃபுல்லா இறைவனும் இருக்காங்க. பகவத்கீதை ஃபுல்லாத்தி படிக்க முடியாட்டி அந்த பகவத்கீதையிலிருந்து ஒரு அந்த ஸ்லோகம் தான் கீதா சாரம். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வயசுல கொஞ்சம் பெரிய பிள்ளையா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. கீதாச்சாரம். எது நடந்ததோ அது நன்றாகவே
நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவே நன்றாகவே நடக்கிறது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னோடதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ உன்னோடது எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? உன்னோடதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? உன்னோடது எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவர் உடையதாகிறது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவர் உடையதாகிறது. மற்றொரு நாள் வேற ஒருவர் உடையதாகிறது. மற்றொரு நாள் வேற ஒருவர் உடையதாகிறது. இதுவே உலக நேதியம் எனது படைப்பின் சாராம்சமாகும். இதுவே உலக நேதியம் எனது படைப்பின் சாராம்சமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஹேமவஷ்டா சொன்னதெல்லாம் கேட்டீங்கதானே? எதை படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா கீதத்தை படிச்சே ஆகணும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சோ கவனமா படிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கோங்க. ஓகே. முஸ்லிம்ஸ் புனித நூல் என்ன? குர்ஆன் படிக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு 5 times படிக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் அவங்க புனித நூல் என்ன? பைபிள் படிக்கிறாங்களா? டெய்லி படிக்கிறாங்க விடாம. ஹிந்து நம்ம புனித நூல் என்ன? பகவத்கீதை படிக்கிறோமா? படிக்கிறதே இல்லை. கண்ணால பார்த்தது கூட இல்லையே. அந்த புக் காதால கேட்டது கூட இல்ல. காதால கேட்டது கூட இல்லையே. பொய்செல்லாம் நம்ம கோச்சில பார்த்துக்கோம் தானே. நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு புக்ல ப்ராமிஸ் பண்ணுவாங்களே, அதுதான் பகவத்கீதை புக்கு. நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லவே இல்ல. தாத்தா பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லவே இல்ல. தாத்தா பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லவே இல்ல. அப்ப யார்தான் சொல்லி கொடுத்தது? எப்பதான் படிக்கிறது? தெரியல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வர ஜெனரேஷன்ல பகவத்கீதை படிக்கணும். நம்ம வாழ்க்கையே ரகசியம் அந்த புக்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தா புனித நூலை நம்ம படிக்காம இருக்கலாமா? படிக்கணுமா? இப்போதைக்கு கீதா சாரம் படிக்கும். நம்ம வளர கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம். படிச்சு ஆகணும். ஓகே டன். ஓகே டன்.